வணக்கம். நம்மோடு செந்தமிழ் ஆகம அந்தனர் மரியாதைக்குரிய சிவசோ நடராஜர் அவர்கள் இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. டிஎன் பக்தி மீடியா அவர்களுக்கு அனைவருக்கும் நல்லதொரு வணக்கங்கள். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்தில்லை மண்டியில் ஆடி போற்றி, இண்டனுக்கு ஆரம்பதம் ஆனாய் போற்றி, காவாய் கனக திரளையை போற்றி, கையிலை மலையானை போற்றி போற்றி, வாழ்க வளத்துடன் வாழ்க நலத்துடன் வாழிய பல்லாண்டு வாழிய வாழ்வு. அனைவருக்கும் நல்லதொரு வணக்கங்கள். ஐயா, ஜீவ சமாதிக்கும் சிவனுக்கும் என்ன தொடர்பு? சிவம் அதாவது சிவன்கிறது என்னென்ன அப்படின்னா உடைய படிநிலை மாற்றம் தான். அதாவது உள்ளம் பெருங்கோயில், ஊனடம் பாளையம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். இது திருமணருடைய வாக்கு. இப்போ சீவன் அப்படிங்கிற ஒரு பொருள் என்னென்னா அறிவு பொருள் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. இப்போ உயிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உயிருக்கு அறிவு, இச்சை, செயல், அதாவது விருப்பம் இருக்கணும், செயல் இருக்கணும், அதுக்கான தெளிவான அறிவு இருக்கும். உயிர் எப்பயுமே சார்ந்த வண்ணமாக இருக்கும் சைவ சித்தாந்தம் சொல்லும். முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்வு தமிழர் வாழ்வு சித்தாந்த கோட்பாடு அடிப்படை சார்ந்தது. அதில் சீவன் அப்படிங்கிறது என்னென்னா அடிப்படையிலேயே உணர்வுக்கும் செயலுக்கும் பயப்பட்டது. அப்போ அது அறிவு சார்ந்து செயல்படும். இந்த அறிவுங்கிறது எப்படின்னா பிரகாசமானது. அதைத்தான் நம்ம அருட்பெருஞ்சோதின்னு வள்ளல் குறிப்பிடுறாங்க. நம்ம ஜோதி வழிபாடு எல்லாமே எந்த வழிபாடு பண்ண மாட்டோம். ஒரு விளக்கேற்றாமல் எந்த வழிபாடும் தொடங்க மாட்டோம். ஏன்னா ஒளிங்கிறது ரொம்ப முக்கியம். இருளும் ஒளியும் கலந்து அது மாதிரி வர மால் தைப்பொங்கல் வருது. அதுவே மொழி சூரிய பொங்கல் தான். ஒளியே நம்ம கொண்டாடுறோம். இயற்கையிலே 3 ஒளி இருக்குது: சூரியன், சந்திரன், அக்னி. இப்போ பிரதானம் பார்த்தீங்கன்னா இயற்கை ஒளியாக இருக்குது சூரியன். அவன் இடக்கன் சந்திரன், விளக்கன், சூரியன், எட்டுக்கன், அக்னி 3 சொல்லுவாங்க. இந்த அக்னி மாதிரி உடலில் இருக்கிற அவ்வை சொல்கிறாங்க. மூலாதாரத்து 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தனேக்கும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்து ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூரமும் சதுர்முகக்கும் எண்முகமாக இனிதன கரளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு அப்படிங்காங்க. இந்த உடலுக்குள்ள மூலாதாரத்தில் ஒரு ஆற்றல் இருக்குது. அது ஒவ்வொரு படிநிலையாக மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆங்ஞா, சகசரம் 7 சக்கரத்துக்கு ஏற்றணும். இப்போ நம்ம இயல்பு நிலையில் புருவ மத்தியில் இருக்கும். இதுக்கு 35 கருவி வேலை செய்யும். ஒரு உடலில் ஆன்ம தத்துவம் 24 இருக்குது, வித்யா தத்துவம் 7 இருக்குது, சிவதத்துவம் 5, 36 தத்துவத்தோடு சேர்ந்து இந்த உடலானது இடகலை, பிங்கலை, சுழுமுனை, அத்தி, சிக்குவு, அலம்புடை, குரு, சங்கனி, புருடன்ற 10 நாடியோடையும் பிராணன், அபானன், உதானன், வியாழன், சமானன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயங்களுடைய 10 வாயினால் பிணைக்கப்பட்டிருக்கு. அதோட இந்த 7 சக்கரத்தில் அணுதினம் உயிர் பிரயாணப்படுது, மேலே கீழே போயிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இதோட தத்துவத்தில் இயங்கக்குள்ள இந்த உயிருக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. இந்த அனுபவத்துக்கு எது தேவைன்னா இந்த உடல் களமாக இருக்குது. இந்த உடலுடைய கணத்தை வச்சு தான் இந்த உயிர் அனுபவப்படுது. அப்போது இந்த அறிவு பொருளை நம்ம என்ன பண்ணணும், மேம்பட்ட இடத்துக்கு கொண்டு வரதுக்கு இந்த தத்துவ கூட்டு பண்ணணும். இந்த தத்துவ கூட்டில் இந்த உடலை களமாக கொண்டு உயிர் மேல்நிலைப்படுது. அது மேல்நிலைப்படுகிறதுக்கு இயற்கையில் உயிருக்கு 3 குட்டங்கள் இருக்குது. ஆணவம், கண்மம், மாயன்னு சொல்லுவாங்க. இந்த ஆணவம், கண்மம், மாயால் உயிரை இடர்படும். ஒன்று உலகில் சார்ந்து வாழும், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு முகத்து போகும், இல்லைனா ரொம்ப பக்திக்கும் போயிடும். ரொம்ப பக்திக்கு போகிறதுங்கிறது ஒரு ஆபத்தான நிலை தான். ரொம்ப உலகிலேக்கு வரும் ஆபத்தான நிலை. ரெண்டுக்கும் நடுவில் ப்ராப்ளம் பண்ணணும்னா நமக்கு நிறைய வழிமுறை சொல்லணும். அதுக்கு நிறைய வழிபாடு இருக்குது. பக்தி மார்க்கம் இருக்குது, யோக மார்க்கம், ஞான மார்க்கம். இப்போ நீங்கள் கேட்டது யோக மார்க்கத்தில் வரக்கூடியது. அதாவது அட்டங்க யோகம் குறித்து நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டோம். அதுதான் இந்த அட்டங்க யோகம்ங்கிறது 8 விதமான உறுப்புகளை கொண்ட யோகம். ஓகம் அப்படிங்கிறதுக்கு திருமணம் சொல்லியிருக்காரு. ஓகம் என்றது என்னென்னா உயிர் ஒன்றுதல். உயிர் எதோட ஒன்றணும் அப்படின்னா 2 இடத்துல ஒன்றும். உயிருக்கு தன்மைன்னா சார்ந்ததான் தன்மை. இப்போது உலகில் வந்தால் உலகிலோட சார்ந்துடும், அருளியல் போனால் அருளியல் சார்ந்துடும். அப்போ உயிர் எந்த இடத்துல இருக்கோ அதை கேப்சர் பண்ணிக்கும், அதோட அடாப்ட் ஆகிக்கும், அதோட பொருந்திக்கும். அப்போது இந்த உலகத்தில் நான் எனக்கு எது தேவை நினைக்கிறோமோ அதோட சேர்ந்து பயணப்படும். இது வேண்டாம், நான் ஞானத்துக்கு போகிறேன், ஞானம். அப்போது நமக்கு நிறைய படிநிலைக்குள்ள உடல் இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாங்காரம், தியானம், தாரணை, சமாதிங்க 8 உறுப்பு இருக்குது. இந்த 8 உறுப்புலையும் உயிர் பயணப்படுறதுக்கான ஒரு பாகுபாடு முன்னவங்க வச்சுருக்காங்க. இந்த இயமம், நியமங்கிறது என்னென்னா எதை வேண்டணும், எதை சேர்த்துக்கணும், எதை சேர்க்கக்கூடாது. அப்புறம் ஆசனம். ஆசனம் நிறைய இருக்குது. பத்மாசனம், அர்த்த பத்மாசனம், நிறைய ஆசனங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஆசனம் அவங்க தகுந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிராணாயாமம். பிராணாயாமம் அப்படிங்கிறது உடலில் 10 விதமான வாயு இருக்குது. இந்த பிராணன், அபானன், உதானன், வியாழன், சமானன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தைனன் சொன்னாலே இந்த 10 வாயுவில் முதல் வாயு பிராணவாயு. இந்த பிராணவாயு எப்போதும் உடலில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது மூலாதாரத்தில் ஒடுங்குறப்ப அதுவும் செயல்படாது. இப்போது இங்கே இருக்கிற 35 கருவியில் இருக்கும், இங்கே வர 25 வரும், இங்கே 3 இருக்கும், இங்கே 2 வரும். மூலாதாரத்துக்கு போயிட்டால் உயிர் மட்டும்தான் இருக்கும், அங்கே பிராணனே இருக்காது. ஆனால் எப்படி இருக்குன்னா ஒடுக்கத்தில் இருக்கும். அப்போ அதுக்கு பிராணம் தேவையில்லைன்னா அது இயற்கையிலே ஒரு ஆற்றல் இருக்குது, அதையே கன்சியூம் பண்ணி அது வளரும். அப்போது பிராணன் இருக்கும், ஆனால் முழுமையான செயல்பாடு இருக்காது. அது என்ன அப்படின்னா ஒடுங்கிடும்.
அதுதான் வந்து ஜீவ சமாதி ஒடுக்கம் சொல்லுவாங்க. அந்த ஒடுக்கம்ங்கிறது உயிர் தன்னுடைய இயல்பற்று மொத்தமாக, அதாவது வள்ளுவர் சொல்லுவார், உறங்குவது போல் சாக்காடு, உறங்கு விழிப்பது போல் பிறப்பு. அப்போது உறக்கத்துக்கும் திருவள்ளுவர் சொல்கிறாரு. இந்த உறங்குவது போல் சாக்காடு அப்படின்னா நீங்கள் தூங்குறீங்க இல்லையா, திருக்குறள் சொல்கிறாரு. உறங்குவது போல் சாக்காடு, உறங்கு விழிப்பது போல பிறப்பு. அப்போது இந்த பிறப்புக்கு இறப்புக்கு இடைப்பட்ட நிலைக்கு தான் ஜீவ சமாதினா, உயிர் மூலாதாரத்தை ஒடுங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தத்துவம் இருக்குது. 36 தத்துவத்தில் வித்யா தத்துவம், அதில் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் சொல்லுவோம். இந்த 6 தத்துவத்தில் கால தத்துவம் செயல்பட்டால் தான் எழுந்திருப்போம். இப்போ நான் உங்கள்கிட்ட வரேன்னு சொன்னேன்னா அந்த டைம் நான் தூங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கால தத்துவம் வேலை செய்யாது. ஓகே, ஒன்று நான் ஆழ்ந்து தூங்கியிருப்பேன், அலாரம் அடிச்சிருக்கோம், ஆனால் எனக்கு கேட்காது. ஆனால் நீ முன்னாடி சீக்கிரம் எழுந்திருவேன், அப்போ எனக்கு காலத்தை தான் ஆக்டிவ் ஆகிக்கணும்னு அர்த்தம். அப்போது இந்த காலத்தோட கூட்டி வைக்கிறது யார் அப்படின்னா இறைவன் தான் கூட்டி வைக்கிறான்னு சொல்லுவோம். அந்த தத்துவத்துக்கு வரும்படி இந்த தத்துவ கட்டெல்லாம் நீக்கிட்டு இந்த உயிர் போய் மூலாதாரத்தை ஒடுங்கிடுச்சுன்னா புற உலக தொடர்பே இருக்காது. அதாவது நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், என் உடம்புக்குள்ளே உயிர் இருக்கு, அப்படிதான் ஜீவசமாதி. ஆமாம், உடலுக்குள்ள எங்கே இருக்குன்னா மூலாதாரங்கிற இடத்துல இருக்கும். மொத்தம் 7 சக்கரம் இருக்குது நமக்கு. உடலில் அடிப்படையாக இருக்க சக்கரம் ஆசனம் வாய்க்கும் பிறப்பு உடலில் மூலாதாரம் ஒரு 4 இதழ் தாமரை இருக்குது, அது உள்ள ஒடுங்கி இருக்கும். எப்பயுமே அப்படி தான் இருக்கும். இப்போ எங்கே இருக்குன்னா பூர்வ மத்தியில் இருக்கும். அப்படி ஜீவசமாதியாக உயிர் உடலுக்குள்ள ஒடுங்கி இருக்கு பாருங்க. அப்படி இருக்கிறவர்களால வேற எங்கேயாவது பிரவேசிக்க முடியுமா? அது முடியாது. பரகாய சித்தியில் முடியும். அப்படின்னா பரகாய சித்தி அப்படின்னா இப்போ என்னோட உடலை விட்டு இந்த தத்துவ கட்டை நீங்கி நான் உங்கள் உடலை பிரவேசிக்கிறதுக்கு அதுக்கு இருக்குது. அது சித்து அட்டமா சித்துவாங்க. அனிமா, லகிமா, கரிமா, மகிமா, பிரத்யாங்க, அது பிராப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா இந்த தத்துவ கூட்டை விட்டு என்னோட உடலில் ஒரு புளியம்பழம் இருக்கு இல்லையா, புளியம்பழம் பழுத்து வரைக்கும் ஆரம்பத்தில் தோல் ஒட்டிகிட்டு இருக்கும், எடுக்க முடியாது. கொஞ்சம் படுத்த அப்புறம் லைட்டாக எடுக்கலாம். முழுசாக படுத்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டின சத்தம் கேட்கும். ஓடு தனியாக இருக்கும், நார் தனியாக இருக்கும், உள்ள விதை தனியாக ஆடும். அதுக்கு மேலே 10 இருக்கும். அப்போ மேலே தனியாக புளியம்பழம் ஓடு இருக்கும், உள்ளுக்குள்ளே சதப்பத்து இருக்கும், அதுக்குள்ளே புளியங்கொட்டை தனியாக ஆடும். அது மாதிரி உயிர் வந்து இந்த பஞ்ச கேசம் சொல்லுவோம். இந்த பஞ்ச கோசம்னா உடல், இது சோட்டு உடல், உள்ள காற்று உடலுக்கு மன உடல், காரண உடல், அதிகாரம் உடலுக்கு. இந்த தத்துவத்தை கடந்து சோட்டு உடலை கடந்து இந்த பிராணதேகம் மட்டும் தனியாக வந்துச்சு அப்படின்னா இந்த தூள வீடை விட்டுட்டு வெளியே வர முடியும். அதுக்கு இந்த அட்டமா சித்தி பயந்தவங்களுக்கு இந்த சொல்லுவாங்க, அதுக்குள்ள பிரகாய பரவேசம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு உடலை விட்டு மாற்று உடலுக்கு அது பயிற்சி உண்டு, பயிற்சி பண்ண வரலாம். அது என்னென்னா உயிர் மூலாதாரத்தில் வர முடியாது. மூலாதாரத்தில் ஒடுங்கிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும்.